வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கதை கேளு பை உங்கள் ஆர்ஜே நவீனா. கதைக்குள்ள போகுமா? எல்லாருமே லைஃப்ல டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், டிசிப்ளின்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த டிசிப்ளின்னா என்னன்னு ஒரு குட்டி ஸ்டோரியில பார்ப்போமா? அர்ஜுன் அண்ட் ரவி ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ரெண்டு பேருமே ஜிம்ல ஜாயின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா ஜோஸ், ஒரே எக்ஸைட்மெண்ட், புது ஜிம் புது ட்ராக்னால ஃபுல் எனர்ஜி. ஒரு நாள் அவங்க ட்ரெயினர் சொல்றாரு, மோட்டிவேஷனோட டிசிப்ளின் தான்ப்பா ரொம்ப முக்கியம். மோட்டிவேட் ஆகுறது ஒரு ஸ்பார்க் மாதிரி தான், அப்பப்போ வரும் போகும். ஆனா டிசிப்ளின் அந்த நெருப்பை ஊதி அணைய விடாம எரிய வைக்கும் அப்படி சொல்றாரு. இந்த விஷயம் அர்ஜுன் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஆனா ரவி பெருசாவே எடுத்துக்கல. கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் ரெகுலரா ஜிம் போயிட்டு இருந்தாங்க. பட் ரவி கொஞ்சம் கொஞ்சமா கட்டடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு டயர்டா இருக்கு, அச்சோ மழை வருதே, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நிறைய எக்ஸ்கியூஸ் சொன்னாங்க. ஆனா அர்ஜுன் எவ்வளவுதான் டயர்டா இருந்தாலும், எவ்வளவுதான் போர் அடிச்சாலும், எவ்வளவுதான் பெயின்ஃபுல்லா இருந்தாலும் he showed up every day, no excuse. நிறைய நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் ஜிம்ல ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. சேலஞ்சு ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரவி சீக்கிரமாவே டயர்ட் ஆகிடுறாங்க, மைண்ட்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஆனா அர்ஜுன் காமா ஸ்லோவா ஃபோக்கஸ் பண்ணி ரவுண்ட் பை ரவுண்ட் ஃபினிஷ் பண்றாங்க, கேமையும் வின் பண்ணிட்டாங்க. ரவி சொல்றாங்க, நானும் உன்ன மாதிரி ஸ்ட்ராங் தான், என்னாலையும் இதை முடிச்சிருக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு அர்ஜுன் சொல்றாங்க, நீ உனக்கு பிடிச்சப்ப மட்டும்தான் ட்ரைனிங் பண்ண, ஆனா நான் எனக்கு முடியாதப்ப கூட நான் ட்ரெயின் ஆனேன். எவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் டிசிப்ளின் இல்லைன்னா அதுக்கு வேல்யூவே இல்லடா அப்படின்னு சொல்றாங்க. மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப் அந்த ஜிம் மாதிரி தான். காலையில அலாரம் வச்ச உடனே ஸ்னூஸ் பண்ணாம எழுந்து வரணும். பாடி டயர்டாவே இருந்தாலும் நடக்கணும். டே டல்லா இருந்தா பாசிட்டிவான மைண்ட் செட் பண்ணணும். டிசிப்ளின்னா ஈஸியான டைம்ல பண்றது இல்ல, நம்மளால முடியாத நேரத்துல கூட பண்றது தான் ட்ரூ டிசிப்ளின். கடைசியா ஃபோக்கஸ்டா இருக்கிறவங்க வின் பண்றாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, லூஸ் ஆகிடுறாங்க. கதை பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே நவீனா.